இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நேற்றுக்கு இந்திய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் பாராளுமன்றத்தில் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் வாக்களிப்பதற்காக ராகுல் காந்தி உள்ளே போகிறார். வாக்களித்து விட்டு வெளியே வந்தவர்கிட்ட டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகத்தினுடைய நிருபர் மைக்கை நீட்டி ஒரு கேள்வி கேட்கிறார். மைக்கை தட்டி மாற்றி இருக்கிறார் ராகுல் காந்தி. ஏன் அவ்வளோ கோபமாக அவர் அந்த இடத்துல செயல்பட்டார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றொரு மிக முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான செய்திகள் பரபரப்பாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதைவிட ஒரு மிக முக்கியமான செய்தி இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கடந்த மாதத்தில் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார். மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து வாக்குகளை திருடித்தான் இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை அவர் வெளியிட்டார். நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆதாரம் எப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, 2023 ஆண்டில் கர்நாடகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தல் நடந்ததுலையும் தேர்தல் ஆணையம் பாஜகவும் சேர்ந்து மிகப்பெரிய வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நேற்றைய தினம் கர்நாடகத்தினுடைய சிஐடியால் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட PR பாட்டீல் இவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறும் என்று தெரிந்த பாஜகவும் தேர்தல் ஆணையமும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மோசடியை திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறார்கள். என்னன்னா, நீங்க ஆனந்த் சட்டமன்ற தொகுதியில் 6018 வாக்காளர்களை நீக்குவதற்கு படிவம் 7 விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதுல வெறும் 24 விண்ணப்பங்கள் மட்டுமே உண்மையானவை. மற்ற 5994 விண்ணப்பங்கள் போலியானவை. அதாவது வாக்காளர்களுக்கு தெரியாமலே விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வாக்காளர்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள். நீக்கம் செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாக்காளர்கள். எவ்வளவு கணக்கச்சிதமாக செய்திருக்கிறார்கள் பாருங்க. சட்டமன்ற தொகுதியில் 5000 வாக்குகள்ங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? இப்போ பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000ங்கிறது சொச்சம்னு சொல்லலாம். ஆனால் சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரையும் 5000 வாக்குகள் என்பது மிகப்பெரிய மார்ஜின். அது 6000 வாக்குகளை பாஜகவிற்காக திருடி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இப்போ காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுமே இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு சிஐடி குழுவை நியமிக்கிறார்கள். அவங்க போய் தேர்தல் ஆணையத்திட்ட போய் சொல்றாங்க, எப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்களே, இது எப்படி பண்ணியிருக்கிறாங்க, இதற்கான ஆதாரத்தை கொடு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சமூக ஊடகங்களில் போய் தான் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த விண்ணப்பங்களில் பெயர் இல்லாமல் இருக்கிறது அல்லவா, அவர்கள்கிட்ட போயிட்டு சிஐடி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த இன்டர்நெட்டெல்லாம் பயன்படுத்த தெரியாதுங்க, வெப்சைட்டில் போயெல்லாம் விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த வாக்காளர்களுடைய பெயர்களில் யார் இந்த விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து இந்த பெயர்களை நீக்கி இருக்கிறார்கள்? இப்போ நீங்கள் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்கன்னு வைங்க, நமக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஓடிபி நம்பர் நம்ம ஃபோனுக்கு வரும் இல்லையா? இப்போ சிஐடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி விண்ணப்ப படிவங்கள் செய்தது ஏதோ ஒரு மெயில் ஐடியில் இருந்தால் பண்ணியிருப்பான், அப்படி பண்ணவனுடைய ஓடிபி நம்பர்லாம் எனக்கு கொடு அப்படின்னு 12 முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை. இந்த நொடி வரையிலும் கொடுக்கல. எப்படியெல்லாம் மோடியும் அமித்ஷாவையும் தேர்தல் ஆணையம் காப்பாற்றி கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய மோசடியை இவர்கள் தெரிந்தே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அப்போ இந்த விஷயங்களை கேட்கும்போது கொடுக்காம இழுத்தடித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடி இந்தியா முழுவதும் நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அப்போ காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய இடங்களில் இதை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல்களிலும் இதை செய்திருக்கிறார்கள். இதை காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நேற்றைய தினம் அம்பலப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன். நம்முடைய கோடம்பாக்கத்தை சார்ந்தவர், சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த சிவகுமார் அப்படின்னு ஒருத்தர், அவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வழக்கு அப்படின்னா, ராகுல் காந்தி இவங்க திருட்டுத்தனங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மோசடியை அம்பலப்படுத்தி இருக்கிறார். இதை தேர்தல் ஆணையம் உரிய பதில் அளிக்காமல் அவங்க காலத்தை கடத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று, ராகுல் காந்தியின் மீது
மிக கடினமான முறையில் தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீதிமன்றமே தன்னிச்சையாக இந்த வழக்கை எடுத்து ராகுல் காந்தி முன்வைத்திருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டு பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கணும், அதற்கு உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். ஆனால் அப்படி தாக்கல் செய்த சிவகுமார் என்று சொல்லக்கூடிய நபருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது நீதிமன்றம். என்ன கொடுமை இது! அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, அது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது, நீ பிரபலமாகிறதுக்காக இந்த வழக்கை கொண்டு போடுற. இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன், சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு மோசடி எப்படியாவது வெளியே வரணும், இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இல்லையா? அதற்கு நீதிமன்றமே தன்னிச்சையாக வழக்கு இது விசாரிக்கணும்னு சொல்கிறதுல என்ன அவருக்கு பெரிய பிரபலமாகிறது இல்லையா? இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருதுனாலே எந்த ஊடகமாவது போடுவானுங்களா? எல்லாமே மோடி அமித்ஷாவுடைய கைகளில் தானே ஊடகங்கள் இருக்கிறது. ஆனால் அவர் மீது நீதிமன்றம் என்னென்னா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. இப்போ நாளைக்கு எனக்கு இது மாதிரி இந்த திருட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு நீதிமன்றத்தில் கொடுத்தா எனக்கும் 1 லட்சம் ரூபா போடுவாங்க போல இருக்கே. இப்போ எங்கே போகிறது நாங்கள் இல்லையா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ராகுல் காந்தி ஓட்டு போட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு வெளியே வராரு. வெளியே வந்த இடத்துல டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? ராகுல் காந்திகிட்ட ஓய்வெல்லாம் எடுத்து விட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ராகுல் காந்தி ஓய்விலிருந்து, அதாவது மக்கள் பணிகளோ எதுவுமே பார்க்குறதில்ல, பெரும்பாலான நாட்களில் ஓய்வில் இருக்கிறாராம். இப்போது தான் வந்திருக்கிறாராம். இப்போ ஓட்டு போட்டுட்டு இனி அடுத்த கிளம்பிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டவன் யார்? டைம்ஸ் நவ் யாருடைய சேனல்? மோடியினுடைய RSSனுடைய ஆதரவு உள்ள ஒரு சேனல். அப்போ ராகுல் காந்திக்கு கோபம் வருது. ராகுல் காந்தி மைக்கை தட்டி விட்டு சொன்னார், நீ யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எதற்காக நீ இவ்வளோ கோபத்தோடு இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா மோடி அமித்ஷா தேர்தல் ஆணையத்தை நான் அம்பலப்படுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு இந்தியா முழுவதும் மக்கள் பேசுகிறார்கள், மோடி வெற்றி பெற்றது அப்படி, மோடி இன்றைக்கி பிரதமராக இருக்கிறார்னா வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் அப்படிங்கிறதாக இந்திய மக்கள் பேசுகிறாங்க. உனக்கு எரிச்சல் உச்சகட்டத்தில் இருக்கிற, கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிற. நேற்றைய தினம் என்ன நடந்திருக்கு? அமித்ஷா டக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. பீகாரில் தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் சேர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டு தொடர்பான விஷயம் பாஜகவை பெரிய அளவில் தோல்வியடைய செய்ய போகுது. அதனால் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு வீடாக போய் தயவு செஞ்சு பேசுங்கடா அப்படின்னு சொல்லி அமித்ஷா மண்டிட்டு இருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அப்போ ஊடகங்கள் எல்லாம் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? ஏன்னா ஆட்சி பறிபோக போகிறது. ஆட்சி பறிபோனால் இந்த ஊடகங்கள் பெரும்பாலானலாம் கரப்ட் இல்லையா? எல்லாரும் இந்த இருக்கக்கூடியதில் பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாம் RSSக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். எல்லாரும் உள்ளே போய் படுத்துக்க வேண்டியதான். இதெல்லாம் வெளிவரப்போகுது. அப்போ பதற்றத்தினுடைய உச்சியில் இருக்கிறாங்க. அப்போ ராகுல் காந்திகிட்ட போய் இப்படி ஒரு கேள்வியை கேட்கறது, இதையெல்லாம் இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி இருப்பினும் ஒவ்வொரு செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மோடியும் பாஜகவும் இந்தியாவில் வெற்றி பெற்று கொண்டிருப்பது என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான், மக்களுடைய வாக்குகளை திருடுவதன் மூலமாகத்தான் என்பது தினமும் ஒரு செய்தியாக உண்மையான விஷயத்தில் ஆதாரங்களோடு வந்து கொண்டிருப்பது என்பது இந்திய மக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருப்பது என்பதை நாம் மறக்க முடியாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.